ஓ, வணக்கம் நண்பர்களே. உங்கள் சிவம் ஸ்டாப் ப்ரெடிக்ஷன். நம்ம கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன் கணிச்சிருக்கோம். இது வரைக்கும் 2 WPL மேட்ச் கணிச்சிருக்கோம். ரெண்டுமே வின்னிங் ப்ரெடிக்ஷன் கரெக்டு. ஆல்மோஸ்ட் 8 இல்லை 9 10 பேர் ட்ரீம் டீம் வந்துடுறாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி 3வது மேட்ச்சு யார் யாருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மும்பை இந்தியன்ஸுக்கும் குஜராத் ஜெயின்ஸ் அவங்களுக்கும் மேட்ச்சு. மும்பை இந்தியன்ஸ் சார்பாக ஹர்மன்பிரீத் கவுர் கேப்டனாகவும், குஜராத் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பெத் மோனி கேப்டனாகவும் இருக்காங்க. மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தா பெங்களூரில் சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடக்குது. இரவு 7:30 மணிக்கு. இன்றைக்கி என்ன நட்சத்திரம்னு பார்த்தா பூர நட்சத்திரம். அதிபதி யாருன்னா சுக்கிரன். அதே மாதிரி இன்றைக்கி என்னென்ன லக்கணத்தில் மேட்ச் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கன்னி துலாம். அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கன்னி முழுமையாக கன்னியாகும். செகண்ட் இன்னிங்ஸ் துலாம்லேயும் மேட்ச் நடக்குது. இதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நடக்கும்போது சுக்கிரன் புதன் செவ்வாய் ஆதிக்கம் உள்ளவர்கள் நல்லா விளையாடுவாங்க. இதே ரெண்டாவது இன்னிங்ஸ் விளையாடும்போது சனி புதன் செவ்வாய் ஆதிக்கம் உள்ளவர்கள் நல்லா விளையாடுவாங்க. அதே ரெண்டாவது இன்னிங்ஸ் பார்க்கும்போது புதனுடன் சந்திரன் இணைவு இருக்கும்போது, செகண்ட் இன்னிங்ஸ் டைமில் புதனுடன் சந்திரன் இணைவு இருக்கும்போது மேட்ச் க்ளோஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்து தான் செகண்ட் இன்னிங்ஸ் முடிவு பண்ண முடியும். சரி, துலாமில் மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ் நடக்கிறதுனால க்ளோஸாக போகும், சந்திரனோட இணைவு இருக்குனால க்ளோஸாக போகும் அப்படின்னு வந்திருக்கு. ஆனால் ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்து தான் செகண்ட் இன்னிங்ஸ் முடிவு பண்ண முடியும். ஓகே, மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹேலி மேத்யூஸ், நாட் சேவியர் பண்ட், ஹர்மன்பிரீத் கவுர், யாஷிகா பாட்டியா, அமீலா கிர், அமன்போஜித் கவுர், எஸ் சஞ்சனா, பூஜா வஸ்ட்ராக்கர், எஸ் இஸ்மாயில், கீர்த்தனா பாலகிருஷ்ணன், சைகா இஷாக் இவங்க விளாட்றாங்க. இவங்கெல்லாம் ப்ராபபிள் 11 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி குஜராத் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பெத் மோனி, லாரா வோல்ரட், ஹர்லின் டோல், லிச்சிஃபீல்டு, டி ஹேமலதா, ஏ கார்ட்னர், எஸ் ரனா, கேத்ரின் பிரைஸ், மேனாத் கயா, மேக்னா சிங், சப்னம் ஷக்கீல். ஸோ இவங்கெல்லாம் ப்ராபபிள் 11 அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் யாரெல்லாம் நல்லா விளையாடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்கெட் கீப்பராக யாசிகா பாட்டியா எடுத்துக்கலாம். பீத் மோனி நான் உங்கள் சாய்ஸ்க்கு விட்றேன். அவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. ஒன்று அடித்தா ஒரு பெரிய ஸ்கோர் அடிப்பாங்க, இல்லை சின்ன லெவல் கேமியோ விளாண்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கம்மியான பாலுக்கு ஒரு ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. இது 2 ஆப்ஷன் தான். ஏதோ ஒரு டீம் ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ஹெச்கர், எல் வோல்ரட், டியோல் ஆர் லிச்சிஃபீல்டு 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் எடுத்துங்க. டியோல் ஆர் லிச்சிஃபீல்டு 2 பேர்த்துக்கும் ஈக்குவலாக இருக்குது. நான் 2 பேர் சொன்னால் அந்த 2 பேர்த்துக்கு ஹாரோஸ்கோப் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். யாராவது ஒருத்தர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் மேத்யூஸ், என் பர்ண்ட், அமீலா கிர் அல்லது எஸ் கீர்த்தனா. அடுத்தது கார்ட்னர் அல்லது எஸ் ரனா. ஸோ ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் 2 பேர். ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் மேத்யூஸ், என் பர்ண்ட்டு, ஏ கீர் அல்லது கீர்த்தனா, கார்ட்னர் அல்லது எஸ் ரனா. பவுலரை பொறுத்த வரைக்கும் எஸ் இஷாக்கு, எல் தாது, ஐ வோங். ஸோ இந்த 3 பேர் கொடுத்துருக்கேன். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம டீம் 8-9 பேர் விளாட்றாங்க. ஸோ இந்த டீம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஸ்மால் லீக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. நான் லாஸ்ட் ஒரு 2 மேட்ச் பார்த்துட்டேன். எல்லாமே ஸ்மால் லீக் வின்னிங். ஸ்மால் லீக் 100% வின் ஆகுது. ஸோ ஸ்மால் லீக்கில் 1-1, 1-3, 1-5, 1-10 வரைக்குமே நம்மளுக்கு வின் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் ஸ்மால் லீக் புஷ் பண்ணுங்கள். கிராண்ட் லீக் 1 or 2 டீம் மட்டும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஸ்மால் லீக் இது ஒரு பெஸ்ட்டு டீமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் கரெக்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மேட்ச் கரெக்டாக இருக்கும். ஓகே, கேப்டன் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா எல் வோல்வாட் பேட்டிங்கில், எல் வோல்வாட்,
சி பர்ன்ட், எஸ் இஷாக் 3 பேர் கொடுக்குறேன். எல் ஓல்ராட், என் பர்ன்ட்டு, எஸ் இஷாக். அதே மாதிரி அமிலா கிர், அதாவது மும்பை இந்தியன்ஸ் டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சா ஏக்கிறதுக்கு ஒரு கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், கேப்டனு எல் ஓல்ராட், என் பர்ன்ட்டு, எஸ் இஷாக் 3 பேர். மும்பை இந்தியன்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சா அமிலா கிருக்கு ஒரு கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணலாம். சரிங்களா? மீண்டும் இதுபோல் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.